ஹாய் ஹலோ வெல்கம் டு ElectricianInfo. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மெயின் போர்டு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸு எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், அதோடய மெஷர்மெண்ட்ஸு மொத்தம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பொதுவாகவே நம்ம ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மெயின் போர்டு எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு எங்கே வைக்கணும்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்ஸு எவ்வளோ ஹைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் போர்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போது சுவிட்ச் பாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வேரியண்ட்டில் ஹைட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா சில எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்குது. இந்த குறிப்பிட்ட ஹைட்டுக்குள்ளே தான் வைக்கணும். பட் நம்ம பார்த்திங்கன்னா சில டைம் பார்த்திங்கன்னா கன்சூமர் எவ்வளோ ஹைட்டில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹைட்லேயே இன்ஸ்டால் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஹைட் இருக்குது. இப்போ மெயின்லி பார்த்திங்கன்னா சில பேர் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 1/2 ஃபீட்டு 1 ஃபீட்லேயே சாக்கெட்ஸு இல்லை சுவிட்ச் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சாங்கன்னா சைல்டு யாருனாங்கன்னா அந்த இடத்துல கை வச்சு ஷாக்குக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா மெயின் போர்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் டிபின்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர அவுட்புட் பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு. இப்போது இந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா மெயின் சப்ளை சர்வீஸ் போர்ட்லேருந்து வரும் நம்ம சப்ளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் போர்டு, அதாவது மீட்ரு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோங்க பார்த்திங்கன்னா அது மெயின் போர்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது மெயின் போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம எந்தெந்த ரூமுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம அவுட்புட் நம்ம எடுத்துப்போம். இப்போ டிபிலேருந்து நமக்கு நெக்ஸ்ட் போர்டு பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைனை டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ இந்த சுவிட்ச் போர்டு நம்ம பார்த்திங்கன்னா எந்தெந்த ஹைட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதோட ஸ்டாண்டர்ட் ஹைட் என்ன நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒரு வால் நினச்சிப்போம். நம்ம சைடு வியூலேருந்து நம்ம எடுத்துப்போம். இது இப்போ இது பார்த்திங்கன்னா சீலிங்கு. இது பார்த்திங்கன்னா சீலிங்கு. இப்போது இது மொத்தம் ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டு 11 ஃபீட்டு 12 ஃபீட்டு இந்த மாதிரி ஓவரால் ஃபீட் நம்ம வீட்டில் எடுத்துப்போம். இப்போ நிறைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 10 ஃபீட் ஹைட் வச்சுருப்பாங்க ஒரு வீடு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 11 ஃபீட்டு, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 12 ஃபீட்டு. அது அவங்கவுங்க பட்ஜெட் பொறுத்தா இல்லை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தா எப்படின்னு தெரியல. அவங்க பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஹைட் வச்சுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 11 ஃபீட்டு இல்லை 10 ஃபீட்டு, இப்போ 11 ஃபீட்டு ஹைட் வச்சுப்போம். இப்போ இது ஓவரால் 11 ஃபீட். இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு லெவல். இப்போ இது ஒரு ரூம் ஒரு சைடு வியூலேருந்து நம்ம பார்த்துக்கிறோம்னா இப்படி தான் இருக்கும் நம்ம செவர். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே மெயின் போர்டு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். மெயின் போர்டு நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் யூஸ் பண்ணோம்னா 2 மீட்டர் ஹைட்டு. அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடியில் நம்ம கால்குலேட் பண்ணால் 6.5 ஹைட்டு மேலே நம்ம பார்த்திங்கன்னா மெயின் போர்டு அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டும் அதே ஹைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை விட ஓவர் ஹைட்டில் வைக்கக்கூடாது. ஓவர் ஹைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெரியாது பார்க்கும்போது. ஒருவேளை மீட்டர் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு வராங்களோ இல்லை அது கேல்குலேட் பண்ணுற ஒரு லைன்மேன் வரும்போதோ எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெயின் போர்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவோம். எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஒரு டோர் மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மெயின் போர்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் போர்டு ஹைட்டோடு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மெயின் போர்டு. இது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 2 மீட்டர். இப்போ இது 2 அடி ஃபீட்டில் நம்ம கன்சிடர் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு மீட்டர் பார்த்திங்கன்னா 3.25 அடி வரும். இப்போது அதுவே 2 மீட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா 6.5 ஃபீட்டு.
இப்போது இதுதான் நம்மளோட ஹைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து நம்ம ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா டேரெக்டாக 6 ஃபீட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா 6 ஃபீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எதுனா ஒர்க் பண்ணலாம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வேளை நீங்கள் ப்ளைவுட் இல்லை எதுனா ஒரு டெக்கரேஷன் எதுனா பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபீட்டு இல்லை 7 ஃபீட்டு அது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போர்டு வந்து கன்சிடர் டிசைன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து டிசைன் கொடுக்க மாட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா இங்கேருந்து 3 மீட்டர்ஸ் மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து சப்ளைன் வந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்கு எடுத்துன்னு போகணும். இப்போது சுவிட்ச் போர்டோட ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும். இப்போது 1.5 மீட்டர் ஹைட்டு நம்ம 1.5 மீட்டர் ஹைட்டுனால் நம்ம கன்சிடர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன 4 இப்போ உங்களுக்கு இங்கே மெஷரிங் டேப் இருக்குது. மெஷரிங் டேப்பில் கூட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் ஹைட்டு இங்கே பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1 மீட்டர்னு கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 அடி இல்லைனா 3.5 ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 அடி இல்லை 5 அடி இதுக்கு கீழே தான் இதுக்கு மேலே தான் வந்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது கீழே இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க யாருன்னா என்னன்னா அந்த இடத்துல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஃபீட்டு ஹைட் இருக்கும். இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டிவி கிட்ட அதாவது டிவி கிட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சார்ஜிங் பர்பஸ்க்கு இல்லை எதுக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் கீழே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா வந்து 1 அடி இருக்கணும். 1 அடிக்கு மேலே மட்டும் அந்த இடத்துல இந்த சுவிட்ச் போர்டு இங்கே யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம சாக்கெட் அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா யாருன்னா சின்ன பசங்க கை வச்சாங்கன்னா அது ஆபத்தில் போய் முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி சாக்கெட் மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். மற்றபடிக்கு சேஃப்டி இருக்காது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன சார்ஜிங்க்கு இல்லை நம்ம லேப்டாப்பு இல்லை அதர் பேட்டரி சார்ஜஸ்ஸு இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு 1 அடிக்கு மேலே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாக்ஸ் வச்சுருவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவர் சாக்கெட்டு இல்லைனா சாக்கெட் வந்து சேஃப்டியாக இருக்கிறது சேஃப்டி இருக்கிற பாக்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுட் லைட்னால் நம்ம கீழே இருட்டில் மொத்தம் கிரவுண்டுக்கு மட்டும்தான் லைட் வர்ற மாதிரி அதுவும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இதே மாதிரி சேம் இந்த சுவிட்ச் போர்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்கணுமோ அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கணும். அந்த சுவிட்ச் போர்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லைட் பார்த்திங்கன்னா சேம் 1 அடியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஹைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லைட் வந்து யூஸ் பண்ணணும். அதோடு மேலே போச்சுனாலும் சரி அதோடு கீழே போச்சுனாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாராக அடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட்டு உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லைட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். அதோடு மேலே போச்சுனாலையும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வெளிச்சம் வரும். நம்மளுக்கு வந்து ஃபுட் லைட் இருந்ததுன்னா ஒன்லி கீழே ஃப்ளோருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சன்றது வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.